நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 மாசி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். முதல்ல பாருங்க, 5ஆம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன். 5, 9ஆம் இடங்கள் வலுப்பெற்று இருக்கின்றன. இந்த மாசி மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் என்ன நடக்குதுன்னா, ராசியவும் குருபாக்குறாரு, ராசிநாதனையும் குருபாக்குறார். எப்பொழுதெல்லாம் 12 ராசிகளில் இந்த மாதிரியான அமைப்பு ஒரு ராசிக்கு ஏற்படுகிறதோ அப்போது அந்த ராசிக்கு நல்லவைகள் நடந்தே தீர வேண்டும் என்பது ஒரு விதி. மாசி மாத பிற்பகுதியில் குருவின் பார்வையிலிருந்து விலகி ராசிநாதன் 6ஆம் இடத்திற்கு போனாலும் அங்கே அவர் உச்சத்தை அடைகிறார். உச்சம் என்பது 11 மாதம் 10 மாதம் 12 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டுமே சுக்கிரனுக்கு வரக்கூடிய ஒன்று, உங்களுடைய ஒரு மாத கிரகம் அப்படின்றதுனால. ஆக இந்த மாதம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே அடையக்கூடிய உச்சத்தை அவர் அடைகின்ற காரணத்தினால் அட்டகாசமான நல்ல திருப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. தன்னம்பிக்கை பெருகும். ஒரு பெரிய அசாத்திய திறமை இப்போது உள்ளுக்குள் புகுந்ததைப் போல ஒரு உணர்வுகள் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசி வலிவடைந்திருக்கிறது. 1, 5, 9 போன்ற இடங்கள் நன்றாக வலுவாக இருக்கின்றன. பாக்கியாதிபதி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல விதமான பலன்களை செய்யக்கூடிய ஒன்று. ஆக வயதிற்கு ஏற்றாற் போல என்னென்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது. எதிர்ப்புகள் விலகப் போகின்றன. வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் இப்போது விலகும். டார்கெட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இதை செஞ்சாதான் சம்பளம், அதை செஞ்சாதான் சம்பளம் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு வகையில் கொஞ்சம் ஒரு கடினமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை அடைந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு அந்த டார்கெட் அமைப்புகள் விலகக்கூடிய நிலைமைங்க. உங்களுக்கு பிடிச்சமான வேலைக்கு நீங்கள் மாறக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் அப்படியே நல்லபடியாக வருங்க. சகோதர உறவுகள் மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். சகோதரிக்கு இப்படி ஆயிடுச்சு, சகோதரனுக்கு இப்படி ஆயிடுச்சு, குறிப்பாக அண்ணன் அக்காள்களுக்கு இப்படி இருக்கிறது என்று நினைத்து கொண்டவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் அண்ணன் அக்காள்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 5ஆம் பாவகம் சுபத்தன்மையோடு வலுவாக இருக்கிறது. 5ஆம் பாவகத்தில் லாபாதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு. பிள்ளைகளால் லாபம் இருக்கும். என்ன லாபம் இருக்கும்? சம்பளம் எதனா கொடுக்கும். முதல் சம்பளம் வாங்கிறது, தொழிலில் பேர் வாங்கிறது, காலேஜில் பேர் வாங்கிறது, ஸ்கூலில் பேர் வாங்கிறது. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பரீட்சை அமைப்புகளை இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல விதமாக செய்து, துளாராசிக்காரங்க நினச்சதை விட 5 மார்க்கு ஜாஸ்தியாக எடுப்பீங்க. நினச்ச காலேஜ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மாசி மாதத்துலேயே உண்டு. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிக மேன்மையான ஒரு பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்பு. என்னதான் நம்ம திறமைசாலியாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் செயல்பட்டால் தானே வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் பெருமக்களாக இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய துலாம் ராசிக்கார சகோதரிகளாக இருக்கட்டும், இளைய பருவத்தினராக இருக்கட்டும், வயதிற்கு ஏற்றாற் போல நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க மாசி மாதம் உங்கள் எல்லோருக்கும்.